வீட்டுக்குள்ளே இன்று தேய்பிறை பிரதோஷம், கிருஷ்ணபட்ச பிரதோஷம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இது நீங்கள் எப்போ வழிபாடு பண்ணுவீங்க? திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வர ரொம்ப சிறப்பான விசேஷம்தான். நிறைய நாளில் இதில் சிவபெருமானுக்கு உள்ள நாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக சொல்ல வரேன்னா, என்னுடைய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்காகவும் சேர்த்து இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் சேர்த்து எல்லா சகல சௌபாக்கியங்களும் கிடைத்திட எல்லாம் வல்ல ஸ்ரீ குபேர கணபதியும் அருளாசிரியனும் நீலமேக சுவாமி அனுக்கிரகத்துடனும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து நான் இதை வழிபட்டுக்கிறேன். இதுக்கு இறைவன் தேவர்களை காக்க ஆழகால விஷம் உண்ட காலத்தை தான் பிரதோஷ காலம் என்பர். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் தன் தேவியுடன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மும்முறை வள வருவர். அச்சமயம் முதல் சுற்றில் வேத பாராயணமும், இரண்டாவது சுற்றில் திருமுறை பாராயணமும், மூன்றாவது சுற்றில் நாதஸ்வர இன்னிசையும் நடைபெறுவது ஐதீகம். அச்சமயம் பக்தர்கள் அனைவரும் ஓம் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓயாமல் சொல்ல வேண்டும். கோயிலில் சுவாமியின் திருமுன் இருக்கும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் சிவப்பு அரிசியும் நெய் விளக்கும் வைத்து வழிபடுவது சால சிறந்தது. பிரதோஷ காலத்தில் சிவலிங்கத்தை நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையே கண்டு வணங்க வேண்டும். இவ்வாறு பிரதோஷ காலத்தில் சோமசுப்த பிரஜஸ்தனம் என்ற முறையில் வலம் இறைவனை வழிபட வேண்டும். பிரதோஷ கால சோமசுப்தய பிரதட்சண முறை, அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன், எப்படி வழிபடணும்னு. முதலில் நந்திகேஸ்வரன் கொம்புகள் வழியாக சிவலிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு அப்புறம் தட்சிணாமுத்திரி சண்டிகேஸ்வரரை சென்று அவரை வணங்கிவிட்டு, அதாவது ரிவர்ஸில் போயிட்டு தட்சிணாமுத்திரி கும்பிட்டு அடுத்து சண்டிகேஸ்வரர் கும்பிட்டு வளம் சுவாமியின் அபிஷேக தீர்த்தம் விழுத்து நிர்மாலய தொட்டியை கடக்காமல் அப்படியே அந்த வழியே மீண்டும் நந்தியின் கொம்புகளுக்கு வழியே சிவலிங்கத்தை சரித்து மீண்டும் சண்டிகேஸ்வரர் சந்நிதி வரை சென்று அவரையும் தரிசித்து மீண்டும் அப்பிரச்சனமாக வளம் மீண்டும் சுவாமி அபிஷேக தீர்த்தம் விழும் நிர்மாலய தொட்டியை கடக்காமல் அப்படியே வளம் வழியே திரும்பி மீண்டும் நந்திகேஸ்வரன் கொம்புகளுக்கு வழியே இறைவனை வழிபட்டு மீண்டும் சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்று அவரை வழிபட வேண்டும். இவ்வாறு மும்முறை வளம் வழிபாடு செய்வதே பிரதோஷ கால பிரதட்சணை முறையாகும். இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பலிபடத்தில் நீங்கள் ஆரம்பித்து நேராக சண்டிகேஸ்வருக்கு நிரப்ப பார்க்குறீங்க. மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் நேராக அந்த தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு நேராக நிர்மாலய தொட்டி, அந்த சாபி அபிஷேகம் வரும்ல, தண்ணி வரும்ல, அந்த தொட்டிக்கு வரீங்க. அது தொட்டிக்கு அந்த தொட்டிகிட்ட கும்பிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் மறுபடியும் அப்படியே திரும்பி வரீங்க. திரும்பி மறுபடியும் பலிபடத்தை கும்பிட்றீங்க. அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் கும்பிட்றீங்க. மறுபடியும் அதே மாதிரி நிர்மாலய தொட்டி, அது மாதிரி மறுபடியும் நிர்மாலய தொட்டி இப்படி வரணும், நேரம் சண்டிகேஸ்வரர் வரணும். இதே மாதிரி 3 முறை கடைசியில் பலிபடத்தை முடிக்கணும். பலிபடத்தை 2 கும்பல்களிடையே நந்திகேஸ்வரர் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சாலை சிறந்த சிறப்பு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வழிபாட்டு நடைமுறை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இது நிறைய பேர் போர் அடிச்சிருந்தாலும் இது உண்மையான வழிபாட்டு முறை. இதை பார்த்துங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கடி சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க. என்னோடய வீடியோ முழுமையாக கிடைக்கணும். தினமும் ஐயனார் ஒவ்வொரு ஊரில் உள்ள காவல் தெய்வத்தை சிறப்பை பற்றி நான் டெய்லி சொல்ல போகிறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், அது தகுந்தாலும் மாற்றிக்கிறேன். ஒவ்வொரு ஊருக்குள்ளே எல்லை தெய்வம் அனுமதிச்சாதான் நம்ம குலம் சிறக்க முடியும். எந்த ஒரு கோயிலுக்கிட்ட நம்ம அங்கே போய் சாமி கும்பிட்டு வரோம், திருப்பதி போயிட்டு வரோம், ராமேஸ்வரம் போயிட்டு வரோம், திருச்செந்தூர் போயிட்டு வரோம், அப்புறம் காசி போயிட்டு வரோம். இப்படி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரது பெருசு கிடையாது. இந்த எல்லை அம்மையோட அனுமதி இருந்தால்தான் நம்ம வெளியூர்லேருந்து உள்ள சாமியை நம்ம வீட்டுக்கு கொண்டாட முடியும். அது மாதிரி இருந்தீங்க. குலதெய்வமும் சரி, எல்லை தெய்வம், வீட்டு தெய்வம், இது 2 அனுமதி இருந்தால் தான் வெளியில் உள்ள சாமி வீட்டு உள்ளாரே விடும். அதில் இதில் எந்த அளவும் மாற்றம் கிடையாது. முதல்ல ஊரில் உள்ள தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு கொடுங்க. அடுத்தது வெளியில் உள்ள சக்தி படைத்த சுவாமிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம கோயிலுக்கு போகிறதுனால என்ன கிடைக்கிது? கோயிலில் போனால் அங்கே உள்ள கற்பகத்தோட அருள் நமக்கு கிடச்சி நம்ம ஊருக்குள்ளார வந்தாலும் இந்த அம்மாவோட பர்மிஷன், ஐயாவோட பர்மிஷன் தான் செயல்படுத்த முடியும்.
இந்த பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு நன்றி கூறி வருவது உங்கள் சுவாமிஜி திருநாவுக்கரசர். நன்றி, வணக்கம்.